அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாரிசாலன் தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காணொலிகளை பேசக்கூடிய பாரிசாலன் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் தமிழர்களுக்குள்ளேயே ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரார். இது இங்கே தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம்தான். இவர்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற போர்வையில் இவர்கள் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க. ஜாதி பேரை சொல்லி இந்த ஜாதி பெருசு அந்த ஜாதி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பேசுறது அது கூட பொறுத்துக்கலாம். ஆனால் மற்ற சமுதாயங்களை இழிவாக பேசக்கூடிய ஒரு நிலையும் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு ஆள், ரொம்ப முக்கியமான ஆள் இந்த பாரிசாலன். இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாருங்க. தமிழ்நாட்டு வரலாறுலையும் பாளையத்திணை மக்கள் தமிழ் சமூகத்துக்கு எதிராக மாறி இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில். அதையும் நம்ம இங்க பதிவு பண்றோம். ஏன்னா அது நடந்திருக்கு வரலாறுல. ஏன்னா அவங்க கிட்ட இல்ல. அப்ப எதிரிகள் ஈஸியா அவங்களை மேனிபுலேட் பண்ண முடியும், ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா மாத்திடுவாங்க. அவங்களை ஈஸியா அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அப்ப இவங்க கிட்ட எல்லாம் இருக்குன்னு அவங்க இயல்பான அந்த பொறாமை குணம் இருக்கும்ல. இவங்க எல்லாம் நல்லா செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஊர்ல எல்லாம் விவசாயம் எல்லாம் மாடு இருக்கு, ஆடு இருக்கு, எல்லாம் இருக்குப்பா, நம்ம கிட்ட அது இல்லையே. அந்த ஏக்கம் உனக்கு எல்லாமே தரேன், என் கூட நில்லு அப்படின்னு நம்ம எதிரி கூப்பிட்டாலும் போய் நிப்போம் அப்படிங்கிற அந்த உளவியல் அங்க உருவாகும். சோ பாளையத்திணை மக்கள்கிட்ட அந்த உளவியல் என்பது இருக்குங்கிறது இந்த ஆளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த படத்துல காட்டிருக்காப்புல. அதே போல இவங்க வெப்பன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க, ஈஸியா மேனிபுலேட் ஆகி மெஷினரிஸா அவங்க மாறுவாங்க. தமிழ்நாட்டிலயும் அது நடந்துச்சு. தமிழ்நாட்டுல இப்ப வெளியில இருந்து படையெடுத்து வந்த விஜயநகர பேரரசு டைம்ல இங்க யாரெல்லாம் அவனுக்கு ஆதரவா போனாங்கன்னா பண்ணி பாத்தீங்கன்னா இந்த எயினர் குடியில இருந்து வந்தவங்க இவங்க எல்லாம் அங்க ஈஸியா மேனிபுலேட் ஆகி போயிட்டாங்க. சக தமிழ் சமூகம் துரோகம் நான் சொல்றேன்ல, அவன் பக்கம் பாத்தீங்கன்னா துரோகம் கிடையாது. இதுதான் இயங்கியல். That's how the world works ன்றீங்க. அதான் மனிதர்களுடைய இயங்கியல். இந்த இயங்கியல் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாதவன் இருக்கிறவன் மேல பொறாமப்படுவான், இல்லாதவனை இருக்கிறவனுக்கு எதிராக திருப்புறது வரலாறுல. ஏன்னா அவங்க கிட்ட இல்ல. அப்ப எதிரிகள் ஈஸியா அவங்களை மேனிபுலேட் பண்ண முடியும், ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா மாத்திடுவாங்க. அதாவது பாலை நில மக்கள்கிட்ட எதுவுமே கிடையாதான். இவர்கள் யாராவது இவங்களை மேனிபுலேட் பண்ணிடலாம், இவர்களை நாங்கள் வாங்க ஆயுதம் தாரேன், நீ தமிழர்களுக்கு எதிராக சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிடுவாங்களாம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை காணொலியில் பேசியிருக்காரு. சரியா? இப்போ இவர்கள்ட்ட நம்ம விளக்கம் கேட்குறோம். பாரிசாலன்ட்ட நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்களே, அப்போ இதற்கு சரியான விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, இது நான் ஒரு அவதார் படத்தோட விமர்சனத்தை தான் நான் பேசினேன். இதை ஒரு சிலர் கட்டிங் ஒட்டிங்லாம் பண்ணி பட்டி டிங்கர்லாம் பார்த்து இதை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறார் அவர். அப்போ இதற்கு என்ன அர்த்தம்? அப்போ அதை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட பேரை போட்டு அந்த காணொலியை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கிட்ட போய் சண்டை போடுறதா? நீ எதையாவது பேசிட்டு போயிடுவேன். இங்கே தமிழ் சமுதாயங்கள் 2 சமுதாயங்கள் அடிச்சுக்கிட்டு உருளணுமா? நாங்கள் சமூக வலைத்தளங்களில் சண்டை போட்டு போனோம், நீ எதையாவது பேசிடுவேன். அப்போ நீ பேசுனதை நான் தான் பேசினேன் அப்படிங்கிற ஒத்துக்கிட்ட வேண்டியது தானே? நீ என்ன சொல்லியிருக்க? அதில் அவதார் படத்தில் இப்படி இருக்குன்னா பேசியிருக்க, அந்த படத்தை பற்றிய விமர்சனத்தையா நீ பேசியிருக்க? நீ என்ன சொல்கிற? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாலை நில மக்களும் அதுவும் எயினர் அந்த மக்களும் இந்த மாதிரி தான் இருந்தாங்க, இவர்களையும் மேனிபுலேட் பண்ணிடலாம், இவர்கள்ட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு போகிற. அப்போ நீ பேசுனதுக்கு நான் தான் பேசினேன், எயினர்னு சொல்லி பேசுகிற. எயினருங்கிற சமுதாயம் இன்னைக்கு இருக்கா? இல்லை. அப்போ இல்லாத ஒரு தமிழ் குடி அன்றைய காலத்தில் சங்க இலக்கிய காலங்களில் எயினர் அப்படிங்கிற குடி பேர் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் அன்னைக்கு அந்த மக்கள் இல்லை. அப்போ இல்லாத ஒரு மக்களை, ஒரு தமிழ் சமுதாயத்தை, தமிழ் சமுதாயம் தானே தமிழர்களோட அந்த இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு, அந்த மக்களை, இல்லாத மக்களை இன்னைக்கு குறிப்பிட்டு நீ பேசுகிற. நீ இருக்கிற மக்களை பேச வேண்டியதானே? உனக்கு தைரியமும் திராணியும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்காங்கல்ல அந்த மக்களோட பேரை குறிப்பிட்டு நீ பேசுனா உன்னைய யார் என்ன சொல்ல போகிறாங்க? நீ ஒரு தமிழன், நீ ஒரு தமிழன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வீர பரம்பரை நீ. அப்போ நீ நீ தமிழன் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசுகிறல்ல. அப்போ பேசுகிறதுல உனக்கு ஒரு உண்மை இருக்கா? நீ உனக்கு பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கா? அப்படின்னா நீ டேரெக்டாக பேரை குறிப்பிட்டு பேசணும். நான் இப்போ டேரெக்டாக பாரிசாலனை குறிப்பிட்டு தானே பேசுகிறேன். அப்போ நீ யாரை குறிப்பிட்டு பேசுகிற அப்படிங்கிறத நீ பேசணும்ல. நான் மறவர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை. அப்போ நீ யாரை குறிப்பிட்டு சொன்னேன்? அப்போ தமிழ் குடிகள், அப்போ நீ யாரை குறிப்பிட்டு நீ சொன்னேன் அப்படிங்கிறது நீ சொல்லணும். உனக்கு அந்த தைரியம் இருக்குல்ல. தைரியம் இல்லாத நீ அப்போ எதுக்கு தேவையில்லாமல் மேனிபுலேட் பண்ணுற? அப்போ நீ பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி யார் மேலே போடுற? அந்த தேவேந்திர சமுதாயம் அந்த மக்கள் மீது போடுற. ஏற்கனவே இந்த 2 சமுதாய மக்களும் சமூக வலைத்தளங்களில் சண்டை போட்டுட்டு இருக்கிறது பத்தாது. அப்போ நீ பேசுனதுக்கு நீ விளக்கம் கொடுத்து நான் மறவர்களை குறிப்பிட்டு பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீ குறிப்பிட்டு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதை விளக்கத்தை நீ எப்படி கொடுக்குற? அவர்கள் தான் அப்படி எடிட்டிங் கட்டிங் வெட்டிங் போட்டு அந்த சமுதாய மக்கள் தான் போட்டிருக்காங்க. நான் நல்லவன், நான் படத்தை தான் விமர்சனம் பண்ணேன், ஆனால் அவங்க தான் அப்படி
பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறதா? இப்போ மறவர் சமுதாய இளைஞர்கள்லாம் போய் அப்போ அந்த மற்ற சமுதாய இளைஞர்கள்ட்ட போய் நீ எப்படி இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதிலே பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சமுதாய பெயரை வந்து அங்கே வந்து காணொலியில் போட்டு தான் அந்த காணொலி வந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து அந்த சமுதாய மக்கள் தான் போட்டாங்களா, இல்லை வந்து நீனே எடிட் பண்ணி போட்டியா? இந்த 2 சமுதாயம் வந்து அடிச்சுட்டு உருளணும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி உன்னோட விளம்பரத்துக்காக நீ வந்து எடிட் பண்ணி போட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் ஒரு காணொலி போட்டிங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும். நான் வந்து இப்படி பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அதை விட்டுக்கிட்டு நீ வந்து அவங்க கட்டிங், அப்போ நீ வீடியோ பேசுனது நீ வந்து நல்லவன், அதை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டால் அந்த பசங்க வந்து கெட்டவர்களா? அவர்கள் வந்து ஏதாவது அவர்கள் பற்றி ஏதாவது அவங்களுக்கு தேவையான ஏதாவது வீடியோ வந்து அதை கட் பண்ணி எடிட் பண்ணி போட தான் செய்வாங்க. நீ வந்து ஒழுங்காக பேசணும். நீ வந்து ஒரு சமுதாயத்தில் தமிழ் தேசியம்ட்டு பேசக்கூடிய ஒரு ஆள், நீ வந்து அதை வந்து நீ வந்து தெளிவாக பேசணும், வீடியோவை உண்மையை பேசணும். இப்போ பாலை நிலம்னு என்னது? குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து தன் இயல்பு இழந்து பாலை என்னும் படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ குறிஞ்சியும் முல்லையும் தான் இங்கே பாலை. குறிஞ்சியும் முல்லையும் வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து அவர்கள் வந்து அந்த வெயில் காலத்தில் அந்த நிலம் வந்து தன் இயல்பை வந்து இழந்து அது பாலை அப்படிங்கிற ஒரு படிவம் கொள்ளுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ வந்து அந்த பாலை நிலத்து மக்கள் எல்லாருமே வந்து அவர்கள்ட்ட எதுவுமே கிடையாது. இலக்கியங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாலை நில மக்கள் வந்து மிகவும் வீரம் செறிந்தவர்கள், வீரமானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சங்க இலக்கியங்களில். இதெல்லாம் பாரிசாலனுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு மறைச்சி பேசுகிறாங்கல்ல, ஏன்னா இவர்களோட நோக்கம் வேறு. ஸோ அதனால் இவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு சிலர் தெரியாதவங்க இருப்பீங்களா, அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாருல அந்த காணொலியில், அதாவது பாலையில் எதுவுமே கிடையாதுன்னா அப்போ யாராவது வந்து பிச்சை போடுவாங்கன்னு எல்லாரும் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்களா? சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாலை நில மக்கள்லாம் உட்காந்து எதுவுமே இல்லை அம்மா தாயன்னு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்களா? பாலை நிலத்தில் விளைஞ்சது வந்து வீரம் இருந்தால் தான் எதையுமே அடைய முடியும். உன்ட வீரம் இல்லை அப்படின்னா உன்ட இருக்கிறத உன்னை காப்பாற்ற முடியுமா? இலக்கியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கல்வியா செல்வமா வீரமா? கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி செல்வமும் முக்கியம், வீரமும் முக்கியம். கல்வியும் இருக்கணும், செல்வமும் இருக்கணும், வீரமும் இருக்கணும். வீரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கல்விக்கு ஒரு தெய்வம் வச்சுருக்கோம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம் வச்சுருக்கோம், வீரத்துக்கும் ஒரு தெய்வம் வச்சு கும்பிட்றோமா இல்லையா? இந்த தெய்வங்கள்லாம் வீரத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போருக்கு போகிறோம்னா அதற்கு ஒரு தெய்வம் இருக்குது. படிக்கிறோமா அதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது. செல்வம் வேணுமா அதற்கு ஒரு தெய்வம் இருக்குது. அப்போ கல்வியா செல்வமா வீரம், அந்த மாதிரி பாலை நிலத்தில் விளைஞ்சது வீரம். ஆணிரை கவர்தெல்லாம் என்ன? வீரம் இருக்கிறவன் தான் ஆணிரை கவர முடியும். ஆணிரை மீட்கிறது என்ன? வீரம் இருக்கிறவன் தான் ஆணிரை மீட்க முடியும். பாலை நிலம் அப்படிங்கிறதே மற்ற நிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அப்படி பார்த்து பயந்து நடுங்குவார்கள். அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஒரு வேல் கம்பை தூக்கிட்டு போய் நின்றுட்டான் அப்படின்னா, பாலை நிலத்துலேருந்து ஒருத்தன் போய் நின்றுட்டான் அப்படின்னா எல்லாமே அவர்களுக்கு சொந்தம். பாலை நிலத்தில் தான் பாண்டிய மறவர்களை பற்றி குறிப்புகள் இருக்குது. பாலை நில பாடல்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அத்தனையுமே பாண்டிய மன்னர்களை பற்றிய பாடல்கள் வரும். ஸோ அப்போ பாண்டிய மன்னர்களே பாலை நிலத்தை பற்றி எழுதியிருக்காங்க. பாலை நில குறிப்புகள் பாண்டியர்கள் எழுதிய சங்க இலக்கிய பாடல்களில் பாலை நிலத்தை பற்றி எழுதியிருக்காங்க. இது எல்லாமே பாரிசாலனுக்கு தெரியும், அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே இவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டு தான் இவர்கள் மறைத்தும் அதை திரித்தும் பேசுகிறாருன்னா இதுதான் மிகப்பெரிய துரோகம். தமிழர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் என்னென்னா, வரலாற்றை திரிச்சு மறைச்சி பேசுகிறது. என்ன வேணாலும் பேசிட்டு போய் எவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்து பாரிசாலன் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல, எவனும் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு. அப்படியே கேட்டாம்னா நான் வந்து கரெக்டாக தான் பேசினேன், அதை வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி அந்த மக்கள் வந்து போட்டாங்க, ஏன் அவர்கள் மேலே பழிய போடுறது? அப்போ நாங்களும் அவங்களும் வந்து சண்டை போட்டே இருக்கு. 2 சமுதாயம் வந்து காலங்காலமாக மோதிக்கொண்டே இருக்கணும். அப்படியா? ஆனால் அந்த சமுதாய மக்கள் அப்படிப்பட்ட மக்களா? அந்த மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு அதாவது தமிழர்களுக்கு இந்த ஒரு குணமே கிடையாது. தமிழர்கள் வந்து யாருமே ஒரு சமுதாயத்தை வந்து எடிட் பண்ணி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த சமுதாயத்துக்குமே கிடையாது. எந்த சமுதாய இளைஞர்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் கிடையாது. அது குறிப்பாக தேவேந்திர குல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த இளைஞர்கள் வந்து அவர்கள் மிகப்பெரிய அளவில் உழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம், மிகப்பெரிய ஒரு உழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம், உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு கடினமான வேலைகள்லாம் இன்றைக்கும் அவர்கள் செய்து கொண்டு வராங்க. இந்த தேருக்கு தடி போடுறது, அது நிறைய சமுதாயங்கள் செய்கிறது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு சமுதாயமாக இவர்களும் இருக்காங்க. இவர்களும் இன்றைக்கி பல ஊர்களில் வந்து தேருக்கு தடி போடுறாங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு மடை குடும்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மடையில் தண்ணி வரும்போது அதை வந்து தடுத்து அதில் வந்து ஒரு போடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த மடைக்கு வந்து ஒரு மெயினான ஒரு இன்சார்ஜாக இருந்து வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக மிக கடினமான ஒரு வேலைகளெல்லாம் வந்து இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து நீ வந்து அவர்கள்ட்ட போய் சண்டை போட்டனா, இதுதான் எங்கள் வேலை,
நீ எதையாவது பேசி விட்டுட்டு போயிடுவ. சமூக வலைத்தளங்களில் கேட்டால் நாங்கள் தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு போயிடுவேன். நாங்கள் போய் அவர்கள் வீடியோவை கட் பண்ணி எடிட் பண்ணி போடுவாங்க. நாங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு நீ எங்களை பற்றி கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறியா, பாரு நான் ஒரு வீடியோவை கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறேன். அப்படி தானே இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் வந்து சண்டை போடுறாங்க. இதெல்லாம் காரணம் நீங்கள் தான். கொஞ்ச நாளாக சீமான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாப்புல, சாட்டை துரைமுருகன் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாப்புல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேசுகிறத வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்ம பசங்களும் கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது. ஸோ இப்படி 2 சமுதாயங்களுக்கும் தொடர்ந்து ஒரு மோதலை வந்து சமூக வலைத்தளங்களில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையாவது பேசிட்டு போகிறது. இவர் பேசுனது அவதார் படம். அவதார் படத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கும் வந்து கனெக்ட் பண்ணி விடுறாரு. எப்படி, அதாவது வடுக படையெடுப்பு வரும்போது நம்ம இங்கே இருக்கிற தமிழ் சமூகங்கள் வந்து வடுகர்களுக்கு துணையாக போய் துரோகம் பண்ணிட்டாங்க. அப்போ அதற்கு முன்னாடி வந்து மதுரையில் வந்து சுல்தான் தேசமாக இருந்துச்சுல்ல மதுரை. அப்போ அது யார் துணையில் வந்து மதுரை வந்து சுல்தான் தேசமாக மாறிச்சு. மதுரை வந்து மாபார் தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சுல்தான்களோட ஆட்சியின் கீழ் மதுரை இருந்துச்சு. இப்போ வந்து யார் வந்து சுல்தானுக்கு துணையாக போனான்? பாரிசாலன் அவர்களே, மதுரை வந்து சுல்தான்களால் ஆட்சி செய்யப்பட்டது. 1355 மதுரை சுல்தான்களால் ஆட்சியின் கீழ் மதுரை வந்து வந்துச்சு. இப்போ சுல்தான்களுக்கு துணையாக போனது யார்? எந்த சமுதாயம்? பேச முடியுமா? நாயக்கர் விஜயநகர பேரரசு மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்களா? அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டை யாருமே ஆட்சி செய்யலையா? பாரிசாலனுக்கு நேரடியான கேள்வி. சுல்தான்களோட ஆட்சி கீழே மதுரை இருந்துச்சு. அப்போ மதுரையை ஆட்சி பண்ணது சுல்தான்கள். ஸோ இவர்களுக்கு துணையாக போன தமிழ் சமுதாயம் எது? ஓப்பன் சேலஞ்ச். பாரிசாலன் பதில் சொல்ல தயாரா? நேரடி விவாதம். கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? எதையாவது நீ பேசிட்டு போவ. அப்போ அந்த சுல்தான்களோட ஆட்சியிலிருந்து மதுரையை மீட்டது யார்? சுல்தான்களோட ஆட்சியிலிருந்து மதுரையை மீட்டது யார்? விஜயநகர பேரரசு வந்து டைரெக்டாக வந்து உள்ளே வந்துடுச்சா? அதுக்கு முன்னாடி இங்கே யாருமே இல்லையா? ஸோ இதை வந்து வரலாறை வந்து தெரியும், இங்கே நிறைய பேருக்கு தெரியும். தெரியாட்டா வந்து நீங்கள் தெரியாதவர்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து இன்னும் விளக்கமாக வந்து நான் காணொலி பதிவு பண்ணுறேன். ஆனால் பாரிசாலன் மாதிரியான ஆட்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மறைக்கிறது. இவர்களுக்கு வந்து இவர்கள் ஒரு அஜெண்டாவில் வந்து வரலாறை இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு இவர்கள் நினைக்கிறாங்க. அப்போ இந்த மறவர்கள் அப்படிங்கிற அவர்களோட வீரம் வந்து தமிழ் இலக்கியங்களில் வந்து போற்றப்பட்ட ஒரு குடி, பூர்வ குடி. மறவர்க்கும் குறவர்க்கும் மல்லர் என்று பெயர் அப்படின்னு சங்க இலக்கியங்களில் வருது. இப்போ குறவர் தான் மூத்த குடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மறவர்க்கும் குறவருக்கு முன்னாடியே மறவரை எழுதியிருக்கிறார்கள் சங்க இலக்கியங்களில். மறவர்க்கும் குறவர்க்கும் மல்லர் என்று பெயர். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மூத்த குடியாக இருந்த சமுதாயத்தை இவர்கள் வந்து எப்படி சித்தரிக்கிறாங்கன்னு பாருங்க. மறவர்களுக்குனே ஒரு வரலாறு புத்தகம் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லப்பட்ட குடி மறக்குடி, மறவர்கள். அந்த மறவர்களோட வரலாற்றை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான வரலாறாக இவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான வரலாறு பேசுகிறீங்கல்ல, அந்த வரலாறுக்கு சொந்தக்காரனே மறவன் தான். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன்.